எவ்வளோ பசிக்குது? எவ்வளோ வச்சிருக்க? 150 ரூபா இருக்குண்ணே. 150 ரூபா வச்சு எப்படி 2 பேரும் சாப்பிட்றது? சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை பண்ணுறியா? சொல்லு. நேராக ஹோட்டலுக்குள்ளே போ, சாப்பிடு, சாப்பிட்டு பில் போடுற இடத்துக்கு வா, பில்லு தருவான். சரி. நீ சாப்பிட்ட பில்லை வாங்கி அப்படியே பார்சலில் கொடுத்து பார்சல் என்ன வந்துடும். நீயும் சாப்பிட்டமா ஆயிடுச்சு, நானும் சாப்பிட்டோமே. பயங்கரமான ஆளா இருக்கேடா. மாட்டிக்கிட்டோம்னா? மாட்டேன், எல்லாம் ஒரே பில்லு தான். சரிண்ணே. எவ்வளோண்ணே? 130 ரூபாயா? சரிண்ணே, இந்த போட்டு விட்டுறேண்ணே. அங்கே பில்லு மட்டும் வாங்க. அண்ணே பார்சல் அண்ணே. மாட்டிக்கிட்டோமா? ஓனரண்ணே வாங்கண்ணே. எனக்கு தெரியாது, வெளியே ஆள் நிற்கிறாங்க. ஏண்ணே என்னாச்சு உங்களுக்கு? இப்போ ஏன்பா என்னப்பா ஆச்சு? நான் எதுவும் பண்ணலண்ணே, எனக்கு தெரியாதுண்ணே. நான் அப்பயே சொல்லிட்டேன் பிரியாணி முடிச்சுண்ணே. திரும்ப பில் அடிச்சு விட்ருக்கீங்க, நான் என்ன பண்றது? என்னதே பில் அடிச்சு கொடுத்தேனா? டேய் இவன் சாப்பிட்டு தானே. இரு பதறாம சொல்லு. என்ன இல்லண்ணே, வெளியே ஒரு அண்ணன் தானே சொல்லி அமுச்சு விட்டாருண்ணே. சாப்பிட்டு அதே பில்லை கொடுத்து பார்சல் வாங்கிக்கணும். நீ இங்கே பாருங்க, ஆஃப் ஆயில் சாப்பிட்டு அதே பார்சல் கேட்டுட்டு இருக்கானே. ஆஃப் ஆயில் இல்லாமடா பார்சல் கேப்ப? மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாம செஞ்சுட்டேனே. வெளியே இருக்கேன் பேச்ச கேட்டு தெரியாம செஞ்சுட்டேனே, மன்னிச்சிருங்கண்ணே. எவா வெளியே இருக்கவன காமி அங்க நிக்கிறான் பாருண்ணே. அவரு தானே வந்தானா? ஆமாண்ணே. பா 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 என் நண்பனை போல ஒருத்தனா வாய் பேச முடியாத ஒரு பச்சை மண்ணை போய் கூத்துரு. நட்ப போல கதையில் கூட கேட்ட